Hello friends, welcome to my channel. Uh, Today we are going to discuss about LCM and highest common factor. நம்மளுக்கு LCMனா தெரியும் least common multiple. HCF or GCDனா highest common factor or greatest common divisor அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நான் சிம்பிளா எப்படி ஒரு சில நம்பர்களை கொடுத்துட்டா எப்படி நம்ம சிம்பிளா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஈஸியா சொல்றேன். பட் இது ஸ்லோனஸ்க்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா. ஒரு நம்பர் சில நம்பர் கொடுத்துட்டா நம்ம எப்படி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லைக் இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அந்த நம்பரை ஸ்மாலஸ்ட் பிரைமால ஃபேக்டர் பண்ணணும், டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணா என்ன ஒரு 6, 6 2 12, 12 2 24, 36 into 2 72, 48. 2 ஆல டிவைட் பண்ணி இந்த நம்பர்லாம் 2 ஆல டிவைட் பண்ணா இந்த நம்பர் வரும். மறுபடியும் 2 ஆல ஃபேக்டரைஸ் பண்ணா 3 4 1 2 2 4. மறுபடியும் இப்போ எந்த நம்பரால ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பாருங்க, 3 ஆல ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் மோஸ்ட். 3யும் 3 ஆல டிவைட் ஆகுது, 12ம் 3 ஆல டிவைட் ஆகுது, 24ம் 3 ஆல டிவைட் ஆகுது. இப்போ 1 4 4 and 8. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிவைட் பண்ணிட்டே வரும்போது எதனா ஒரு நம்பருக்கு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்க நம்பர்லாம் எடுத்து மல்டிபிள் பண்ணா அதுதான் அந்த நம்பர்ஸோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஈக்குவல் டு 2 into 2 into 3. இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 12. 12 தான் இந்த நம்பர்ஸோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இன் அதர் வே எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நம்பர்ஸ்லாம் எழுதிக்கலாம். 12 24 24 and 72 96. இப்போ இதெல்லாம் டிவைட் பண்ற டிவைசஸ் காமன் ஃபேக்டர்ஸ். இதுக்கு எல்லாமே இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 எல்லாமே டிவைட் பண்ணும், 1 எல்லாமே டிவைட் பண்ணும், 2வும் எல்லாமே டிவைட் பண்ணும், 3யும் எல்லாமே டிவைட் பண்ணும், 6ம் எல்லாமே டிவைட் பண்ணும், 12வும் எல்லாமே டிவைட் பண்ணும். இதுல எது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 12 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இல்லைன்னா இப்படி கூட இப்போ இது 12 எப்படி பிரிச்சதெல்லாம் 4 4 3s are 12. எப்படி எதுனா 2 into 2 into 3. 24 எப்படி எதுனா 6 24, 2 into 3 into 2 into 2. 72 எப்படி எதுனா 8 9 22, 8 into 9, 2 into 2 into 2. 8 எப்படி எதுனா 2 into 2 into 2 into 3 into 3. 96 எப்படி எதுனா 48 into 2 எழுதலாம். இது எப்படி 48 எப்படி எழுதலாம் 6 into 8 into 2. இது எப்படி எழுதலாம் 3 into 2 into 2 into 2 8 3 2 எழுதலாம். ஏற்கனவே இருக்க ஒரு 2. இப்போ இதுக்கு எல்லாமே காமனா இருக்க ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 2 2 தான். இதுலயும் 3 2 2 2 இருக்கு, இதுலயும் 3 2 2 இருக்கு, இதுலயும் 3 2 2 இருக்கு, இதுலயும் 3 2 2 இருக்கு. இதுதான் இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்.
இதுவே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் தான். எப்படி ஹையஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதே நம்பருக்கு 12, 24, 72, 96. இதுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே பண்ண மெத்தடு பிரைம் ஃபேக்டர் மாதிரி 2ஆல ஃபேக்டரைஸ் பண்ணா 6, 12, 36, 48. மறுபடியும் 2ஆல ஃபேக்டரைஸ் பண்ணா 3, 4, 18. சாரி, இங்க 12 இல்ல 18, 18, 24. இப்போ 3ஆல ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 6. small mistake. Be careful with small mistake. எப்பவுமே small mistake தான் big difference மேக் பண்ணும். ஓகே, 18 to 24. ஓகே, மறுபடியும் 3ஆல ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1, 4, 6, 8. இப்போ மறுபடியும் இப்போ இது 1 வந்தா எப்பவுமே எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் 1 வந்தா நிறுத்தக்கூடாது. எல்லா நம்பரும் ஃபேக்டரைஸ் 1ஆ ஒரு வரி நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். இப்போ 4, 8 4ஆல ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1, 1, 6, 2 வந்தது. இப்போ மறுபடியும் 2ஆல ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1, 1. இங்க டவுட் வரும் உங்களுக்கு, ஏன் 4 இது பண்றீங்க, பிரைம் நம்பரால நம்ம ஃபேக்டர் பண்ணல அப்படின்னா நீங்க நான் டைரக்டா போடலாம்னு நினைச்சா நீங்க பிரைம் ஃபேக்டர் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ 2ஆல பண்ணும்போது 1, 2, 3, 4. மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 1, 1, 3, 2. மறுபடியும் பண்ணும்போது 3, 1, 1, 1, 2. மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 1, 1, 1. எல்லாமே 1ஆ வந்தா மட்டும்தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இன் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். இப்போ இந்த சைட்ல இருக்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் எல்சிஎம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். கொடுத்திருக்க நம்பரோட எல்சிஎம் இந்த சைட்ல இருக்கிற எல்லா நம்பரும் மைண்ட்ல வச்சுங்க. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா கடைசியில நம்ம வகுத்துட்டே வரும்போது கடைசியில எல்லாமே 1 வரும்போது தான் 1 வர மாரி வச்சுட்டு சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்குனா அது எல்சிஎம். ஒரு 1 வந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு 1 வந்தா சைட்ல இருக்கிற எலமெண்ட்டை பெருக்குனா அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுதான் இது ரெண்டுத்தையும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ இதனுடைய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 power 5 into 3 square. 2 power 5, 32 into 9. இப்போ மல்டிப்ளை பண்ணா 8 1, 28. இதுதான் இதனுடைய எல்சிஎம். இப்போ இதுவே நம்ம வேற முறையில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நம்பரை நம்ம 12, 24, 72 சரி 1 by 1 ஆயிருக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இதுலயே நம்ம எப்படி இதுல லீஸ்ட் காமன் ஃபேக்டர் எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ன நம்ம எல்லா நம்பர்லயும் எது காமனா இருக்கு, மோஸ்ட் காமனா ஹையஸ்ட் காமனா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதே லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு குழப்ப மாதிரி இருக்கும். நீங்க ஸ்டாண்டர்ட் மெத்தட் லீஸ்ட் எல்சிஎம்க்கு இந்த மெத்தடை எல்லாமே 1 வர மாதிரி டிவைட் பண்ணிட்டு சைட்ல இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. எல்சிஎம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா எதனா 1 வந்தா மட்டும் போதும், அதை மட்டும் இது பண்ணிட்டு சைட்ல இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளை பண்ணும். அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இப்பதான் கண்டுபிடிச்சோம். 288 ஆன்சர். 296. ஓகே ஓகே, இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? 30, 42 இருக்கு, 105 இருக்கு.
இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பாருங்க. இந்த மெத்தட்ல நம்ம இது மாதிரி டிவைட் பண்ணி 215 21 5 சம்திங் பட் 105 அப்படி பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கலாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாமே காமன் மல்டிபிள்ஸ்ல இப்போ 30 42 இதுக்கு எல்லாமே காமன் மல்டிபிள் இதுதான் 3 தான். இதை 3 காமா வெளியே எடுத்துட்டு HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 10 14 35. ஓகேங்களா? இப்போ இந்த 10 எப்படி எழுதலாம்னு பாருங்க. இப்போ இதுக்கு நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ இதுக்கு எப்படி ஈஸியா ஹையஸ்ட் காமன் மல்டிபிள் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான மெத்தடு இந்த 10 எப்படி பிரிக்கலாம்னா 2 × 10 பிரிக்கலாம், ஆர் 1 × 10 அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ நீங்க எந்த நம்பரா கூட 1 பெருக்கினாலும் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஈஸியான ஒரு ஃபார்முலா. highest common factor of 1, any number n1, n2, n3 up to anything equal to 1. இப்போ இந்த நம்பரை நான் இப்படி 1 × 10 பிரிச்சு போட்டு மீதி எல்லாம் இந்த நம்பரை நான் எப்படி எழுதுறேன்னா 1 × 10 14 35. இதுக்கு எல்லாமே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஏன்னா 1ஆல் மட்டும்தான் இது எல்லாமே வகுப்படும். இதுவே நீங்க எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். இது 1ஆல மட்டும் வகுப்படுறதுனால இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 தான். அப்போ இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 3 தான் ஆன்சர். ஓகே, இதுவே எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதே நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 வெளியே எடுத்துட்டு சேம் மெத்தட் முன்ன யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். 3 வெளியே எடுத்துட்டு எல்சிஎம் ஆஃப் 10 42 105. இதில் எப்படி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம யூஸ்வலா போடுற மெத்தடை வச்சு போட்டு பார்த்தோம்னா 35 35ஓட டிவைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7 போட்டோம்னா 10 2 535. இப்போ மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ணா 5 1 5 மறுபடியும் 5 பண்ணா 1, 1, 1. இதுதான் இதனுடைய எல்சிஎம் லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ எல்சிஎம் 3 × எல்சிஎம் ஆஃப் 10 14 35 வந்து 70. அப்போ எல்சிஎம் ஆஃப் திஸ் நம்பர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 210. இதே தான் இங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF போட்டிருக்கோம், இங்க எல்சிஎம் போட்டிருக்கோம். நம்ம இது மாதிரி பெரிய நம்பரை கொடுத்துட்டா எப்படி நம்ம சின்ன நம்பரா கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து ஈஸியா எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ அதே மாதிரி எல்சிஎம் இந்த நம்பர் இது வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோப்ரைம். கோப்ரைம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் விச் கேன் டிவைட் பை ஒன்லி 1. அதாவது 2 நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அந்த 2 நம்பரையும்
ஒன்னால மட்டும்தான் அந்த 2 நம்பரும் ஒன்னால மட்டும்தான் வகுப்படும். மத்த எந்த நம்பராலையும் வகுப்படாது. அது மாரி நம்பர்ஸ் எல்லாம் தான் நம்ம கோப்ரைம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 2 அண்ட் 3 எடுத்துட்டோம்னா, இது வந்து 1ஆல மட்டும்தான் வகுப்படும். 2மே 1ஆல மட்டும்தான் வகுப்படும். வேற எந்த நம்பராலும் அது வகுப்படாது. இப்போ அதுவே 2 அண்ட் 5 எடுத்துட்டீங்கனாலும், அதுவும் 1ஆல மட்டும்தான் 2 நம்பரும் வகுப்படும். இப்போ 5, 8 எடுத்துட்டீங்கனாலும், 5ம் 8ம் 1ஆல மட்டும்தான் வகுப்படும். 3, 4ம் 1ஆல மட்டும்தான் வகுப்படும். 4, 9ம் 1ஆல மட்டும்தான் வகுப்படும். இந்த மாரி நம்பர்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கோப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நோட்டுன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இதுவே இன்டிஜரா இருந்தா எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவே ஒரு டிவிஷன்ல இருந்தா எப்படி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு இது மாதிரி டிவிஷன்ல இருந்ததுன்னா எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எல்சிஎம் இந்த மேல இருக்கிறது அப்படியே எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். இதுவே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா மேல இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, n1 n2ன்ற நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 2 நம்பர் மல்டிப்ளைன்றது அந்த நம்பரோட எல்சிஎம்மும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வர ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதை தவிர வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க ஒரு எல்சிஎம் இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் வந்து லெட் n1 வந்து 6ன்னு எடுத்துங்க, n2 வந்து 8ன்னு எடுத்துங்க. இப்போ இதனுடைய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24. இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 2. 1ஆல இது பண்ண முடியும், 2ஆலையும் பண்ண முடியும், 3ஆல பண்ண முடியாது. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து HCF வந்து 2 தான். இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு நம்பர் கொடுக்கல இல்லைன்னா இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கூட கண்டுபிடிக்கலாம். இந்த மூணுமே கிவன் டேட்டாவை வச்சுக்கிட்டு இதுக்கான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ எல்சிஎம் நம்மளுக்கு 24 தெரியும். இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 6 × 8. இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 6 × 8 டிவைட் பை 24. அப்படி பார்த்தீங்கன்னா 3, 2. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 2 ஆகும். இதுமாரி எதனா ஒரு 2, 3 இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க. அதர்வைஸ் 2 நம்பர் கொடுத்துட்டு ஒரு எல்சிஎம் கொடுத்துட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கொடுப்பாங்க. இல்லைன்னா 2 நம்பரோடைய எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டு ஒரு நம்பர் இதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பரை கேட்கலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் which when divided by these numbers leaves remainder 1 in each case. இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ண அந்த நம்பரை இந்த நம்பர் எல்லாமே டிவைட் பண்ணாலும் அந்த நம்பர் வந்து ரிமைண்டர் வந்து 1 தான் கொடுக்கும். ரிமைண்டர்னா மீதின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 505 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த 505 நீங்க 6ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 1 தான் கொடுக்கும். எப்படி 6ஆல டிவைட் பண்ணுங்க, 6
8 48 மீதி 2 25 6னா 24 84 into 6 plus 1ன்னு வரும் மீதி. இதுவே 505 7ஆல பண்ணீங்கனாலும் ரிமைண்டர் 1 தான் வரும். 8 507 8ஆல நீங்க 505 8ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கனாலும் ரிமைண்டர் 1 தான் வரும். 505 9ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 தான் வரும். 12ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 தான் வரும். இது எப்படி இந்த 505 அந்த நம்பர் வந்து 505 அந்த லீஸ்ட் நம்பர் 505 எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை வச்சு அந்த நம்பர் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த நம்பரு எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர் ஆஃப் மினிமம், இந்த மினிமம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் ஆஃப் 6 7 8 9 12 பிளஸ் த ரிமைண்டர். இங்க ரிமைண்டர் வந்து 1. இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கான எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 504. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இங்க போடல, பிளஸ் 1. அந்த நம்பர் வந்து லீஸ்ட் நம்பர் வந்து 505. 505 நீங்க 6ஆல வகுத்தாலோ 7ஆல வகுத்தாலோ இல்லை 8ஆல வகுத்தாலோ இல்லை 9ஆல வகுத்தாலோ இல்லை 12ஆல வகுத்தாலோ ரிமைண்டர் ரிமைன்ஸ் 1. இதுதான் இந்த டெஃபினேஷனை சொல்றாங்க. ஒரு நம்பரை கொடுத்துட்டு இந்த நம்பர் எல்லாம் ஒரு நம்பரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் கொடுக்குதுன்னா அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த நம்பரோட எல்சிஎம் எடுத்துட்டு இந்த நம்பர்ஸோட எல்சிஎம் எடுத்துட்டு பிளஸ் எந்த ரிமைண்டரை அது மீதியா எந்த ரிமைண்டரை கொடுக்குதோ அதை ஆட் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். இது வந்து கேட் 2018ல 1 மார்க் கேட்டிருக்காங்க. நான் ஏன் கேட் கொஸ்டினை மட்டும் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கு. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எல்லாமே சில கம்பெனிஸ் டைரக்டாகவே கேட் கொஸ்டினை கேட்கறது உண்டு, லைக் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். அதுக்கான சீரீஸ் எல்லாம் பின்னாடி வர வர எல்லாமே சொல்லித்தரேன். இப்போ இதுமாரி கொஸ்டின்ஸும் இது வந்து கம்பெனிஸ்ல சம் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. இந்த கொஸ்டின்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே ஓகே, இந்த வீடியோவில் 2 ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். வாட் would be the smallest natural number which when divided either 20 or by 42 or 76 leave the remainder 7 in each case. நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதேமாரி கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம்னா இங்க என்னன்னு தெரியல, அந்த நம்பரை 20ஆலேயோ 6 42ஆலேயோ 6 76ஆலேயோ டிவைட் பண்ணா அது வந்து ரிமைண்டர் வந்து 7 கொடுக்குது. அந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ அந்த நம்பரை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான ரிமைண்டர் வந்து சம் 7 தான். அந்த நம்பரை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்சிஎம் ஆஃப் 20 42 76 பிளஸ் ரிமைண்டர் 7. இது இப்போ அந்த நம்பர் தான், அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சரி, இப்படிதான் அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் ஆஃப் 20 42 72 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியான வேல சொல்லவும் பார்க்கலாம். 2 காமனா எடுத்துட்டு எல்சிஎம் ஆஃப் 10 21 38 பிளஸ் 7. இப்போ எல்சிஎம் ஆஃப் 10 21 38 எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10 இதை ஹோம்ஒர்க் எடுத்துக்கங்க. 2 இன்ட்டு எல்சிஎம், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 3990 வரும் பிளஸ் 7. இதுக்கு ஆன்சர் வந்து 7987. இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
ஓகே. நீங்க எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்கன்னு நம்புறேன். அது ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது எல்லா இது எல்லாமே இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் கொஸ்டின். இது காம்படிட்டிவ் எக்ஸாம்னா சரி, இல்லை டிஎன்பிசியோ இல்லை பிளேஸ்மெண்ட்டோ எல்லா கொஸ்டின்ஸ்லும் இது மாரி ஒரு கொஸ்டின் நான் நிறைய பார்த்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சீமா, மீனா அண்ட் ரீமா begin to jog around a circular stadium. ஒரு சர்க்குலர் ஸ்டேடியம் இருக்கு. அந்த ஸ்டேடியம்ல 3 persons. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சேம் தான். ரீமா begins to jog around a circular stadium. நான் கிளீனிங் போடுறேன். ஒரு சர்க்குலர் ஸ்டேடியம் இருக்கு. அதில் 3 people. Three people jog around a circular stadium and complete one round. இப்போ இதுல சீமா வந்து இந்த ரவுண்ட 54 செகண்ட்ல ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுல மீனா வந்து ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு 42 செகண்ட் எடுத்துக்கிறாங்க. இதுவே ரீமா வந்து ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு 63 செகண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்படி இந்த ஸ்பீட்ல இவங்க ஓடனா ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ஹவு மச் டைம், எவ்வளவு நேரத்துக்கு பிறகு will they all meet again at starting point, எவ்வளவு நேரத்துக்கு பிறகு அவங்க 3 பேரும் சந்திப்பாங்க அப்படின்றதுதான் கேள்வியா கேட்கறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏன்றவங்க 3 செகண்ட்ல போறாங்க. 3 செகண்ட்ல ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா, பின்றவங்க 4 செகண்ட்ல ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஏபி 2 பேருமே எந்த டைம்ல சந்திப்பாங்க, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எந்த டைம்ல சந்திப்பாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏ வந்து 3 செகண்ட்ல ஒரு ரவுண்டை முடிச்சிடும். ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு 3 செகண்ட் ஆகும். பிக்கு வந்து ஒரு ரவுண்டை முடிக்கிறதுக்கு 4 செகண்ட் ஆகும். இதுவே ரெண்டாவது ரவுண்டு ஓரத்துக்கு ஏக்கு வந்து 6 செகண்ட் ஆகும். இதுவே பிக்கு பார்த்தீங்கன்னா 8 செகண்ட். ஏன்னா ரெண்டு முறை, ஒரு முறை 4 செகண்ட், இன்னொரு முறை 4 செகண்ட். ஒரு முறை 4 செகண்ட், இன்னொரு முறை 4 செகண்ட். அதே மாரி தான் ஏக்கும். இப்போ மூணாவது ரவுண்டு ஓரத்துக்கு ஏக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கோன்னா 9 செகண்ட். பிக்கு வந்து 12 செகண்ட். இதுவே நாலாவது ரவுண்டு ஏ ஓரத்துக்கு 12 செகண்ட் எடுத்துக்கும். பிக்கு வந்து 16 செகண்ட் எடுத்துக்கும். இதுவே அஞ்சாவது ரவுண்டு ஓடுறாங்க அப்படின்னா ஏக்கு வந்து 15 மினிட் எடுத்துக்கும், பிக்கு வந்து 20 மினிட் எடுத்துக்கும். ஆறாவது ரவுண்டு ஓடுறாங்கன்னா ஏக்கு வந்து 6 ரவுண்டு ஓடுறதுக்கு 18 செகண்ட் ஆகும், பிக்கு வந்து 24 செகண்ட் ஆகும். இதுவே 7வது ரவுண்டு ஓடுறாங்க அப்படின்னா ஏக்கு வந்து 21 செகண்ட் ஆகும், பிக்கு வந்து 28 செகண்ட் ஆகும். எட்டாவது ரவுண்டு ஓடுறாங்க அப்படின்னா 24 செகண்ட் ஆகும், 32 செகண்ட் ஆகும். இதுல ஏவும் பியும் எப்ப சந்திக்கிறாங்க அப்படின்னா, ஏ வந்து 4வது ரவுண்டு போகும்போதும் பி வந்து 3வது ரவுண்டு போகும்போதும் 2 பேரும் ஒரே இடத்துல, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல சந்திக்கிறாங்க. அல்லது ஏ வந்து 8வது ரவுண்டு ஓடும் போதும் பி வந்து 6வது ரவுண்டு ஓடும் போதும் சந்திப்பாங்க. இது மாரி ரெண்டுத்துக்கும் நம்ம இது 12ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 3,4. 12ன்றது எல்சிஎம் ஆஃப் 3,4. இப்போ இது மாரி நம்ம அவங்களுடைய எவ்வளவு செகண்ட்ல ஓடுறாங்க அப்படின்றத எல்சிஎம் எடுத்தா, அந்த எல்சிஎம் வச்சு அவங்க எந்த நேரத்துல அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மெத்தட் வச்சுதான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா,
இதில் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா LCM of 3 people 63, 42, 54. இது மூணுத்தையும் LCM எடுத்தா ஒரு செகண்ட் வரும். அந்த செகண்ட் தான் அந்த டைம், ஒரு டைம் வரும். அந்த டைம் தான் இந்த 3 பேரும் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. ஓகே, இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? எல்சிஎம் இதுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்க பார்க்கலாம் பாருங்க. (63, 42, 54) இப்படி டிவைடட் பை போட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் நான் யூஸ்வலா யூஸ் பண்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. இதுல நான் வந்து 3a காமனா வெளியே எடுக்கிறேன். 3a காமனா வெளியே எடுத்தா என்ன வரும்? 21, 14, 18. ஓகே, இப்போ இதுல இருந்து மறுபடியும் எதனா எந்த நம்பர்னா வெளியே எடுக்க முடியுமா பாருங்க. வெளியே எடுக்க முடியாது. அப்போ 3 into LCM of LCM of 63, 42, 54. இதெல்லாம் நான் 3 வெளியே எடுத்துட்டு LCM of 21, 14, 18. ஓகே, இப்போ இதுக்கு நீங்க இந்த ஹோம்ஒர்க் எடுத்துக்கங்க. இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 3 into 2 into 3 into 3 into 7. எல்சிஎம் வந்து இதா வரும். ஆன்சர் வந்து 378 செகண்ட் வரும். செகண்ட்ல வரும். இது செகண்ட்ல கொடுத்தா செகண்ட்ல இருங்க. அதர்வைஸ் அவங்க மினிட்ல கொடுத்தாங்கன்னா டிவைடட் பை 60. டிவைட் பை 60 போட்டோம்னா 6 minute 18 செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். The LCM of two numbers. நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி LCM of two numbers n1, n2 into highest common factor in highest common factor of n1 and n2 equal to multiplication of அந்த ரெண்டு நம்பர். இப்போ என்ன டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னா LCM of two numbers வந்து 45 கொடுத்துட்டாங்க. சாரி, LCM of two number is 40 times their highest common factor. இங்க let LCM L equal to highest common factor 45 times. இங்க LCM வந்து 45 times highest common factor. இங்க நான் LCM ஃபுல் ஃபார்ம் எழுதல, LH மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, உங்களுக்கு வேணும்னா நான் ஃபுல்லாகவே எழுதுறேன். LCM equal to 45 times highest common factor. If the sum of LCM and HCM of these two numbers is 1150. For L plus H, LCM plus highest common factor 1150, and one of the number, ஒரு நம்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க 125. then find the other number. இதெல்லாம் ஒரு நம்பர் வந்து 125ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மள இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க LCM வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டு 45 highest common factor plus highest common factor equal to 1150. 46 highest common factor equal to 1150. இப்போ highest common factor பார்த்தீங்கன்னா 26. இதை டிவைட் பண்ணோம். highest common factor 1150 46 டிவைட் பண்ணோம். highest common factor வந்து 25.
இப்போ highest common factor வச்சு LCM கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு highest common factor வந்து 25 LCM equal to 25 into 45 இது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க 25 LCM into highest common factor 25 equal to ஒரு நம்பர் 125 கொடுத்தாங்க, இன்னொரு நம்பரை தான் ஃபைண்ட் பண்ணணும் n2. இப்போ n2 equal to இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா n2 வந்து 225. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, கான்செப்ட் ஆஃப் யூனிட் டிஜிட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.